தமிழக அரசியல் சாம்ராஜ்யத்தில் தனது கருத்தியல் நிலைப்பாட்டால் முற்போக்கு சிந்தனையாளர்களையும் இளைஞர்களையும் தன் பக்கம் ஈர்க்கும் சக்தி படைத்த தலைவர் மனோ தங்கராஜ். சொந்த ஊர் இந்திய துணைக்கண்டம் துவங்குமிடம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் நகரத்தின் அருகே பாலூர். தந்தை போதகர், தாய் பள்ளி தலைமை ஆசிரியை. மாணவர் பருவத்திலேயே தவறுகளை தட்டி கேட்கும் துணிச்சல். இளம் வயதிலேயே களரி, கராத்தே, விளையாட்டு என பல கலைகளில் கை தேர்ந்தவர். தனது போராடும் திறன் மற்றும் தலைமைத்துவ பண்புகளால் 1986ஆம் ஆண்டு கல்லூரி பருவத்திலேயே மார்த்தாண்டம் நேசமணி கல்லூரியின் மாணவர் பேரவை தலைவராக உருவெடுத்தார். கல்லூரி காலத்தில் விலைவாசி உயர்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, லஞ்சம், சாலை வசதி போன்ற பொதுநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மாணவர்களை திரட்டி போராட்டக்களம் கண்டவர். 1987 பல கல்லூரிகளுக்கு இடையேயான மாணவர் பேரவை கூட்டமைப்பின் தலைவராக உயர்ந்தார். 1988 அதாவது தனது 21ஆம் வயதில் பேச்சிப்பாறை நீர் பாதுகாப்பு மற்றும் கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு இயக்கம் தொடங்கி கள அரசியலில் களமிறங்கினார். இளம் வயதிலேயே தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் என்னும் நெருப்பு இவர் மனதில் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஈழ விடுதலைக்கான ஆதரவு அமைப்புகளின் முன்னெடுப்புகளில் இணைந்து பங்காற்றினார். 1996 கன்னியாகுமரி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் 2001 மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரானார். அப்போது குமரி மாவட்டத்தில் முழு சுகாதார திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 35,000 வீடுகளில் கழிப்பறை வசதி ஏற்படுத்த செய்தார். இத்திட்டத்தின் வெற்றியின் பின்னணியில் இவர் நிறுவிய குட் விஷன் தொண்டு நிறுவனம் முக்கிய பங்காற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. குட் விஷன் சேவை அறக்கட்டளை என்ற அமைப்பை இவர் 2000 ஆண்டு நிறுவினார். இதில் 25,000க்கும் மேற்பட்ட பெண்களை மகளிர் குழுக்களாக ஒருங்கிணைத்து கல்வி அறிவில் பின்தங்கியும், எழுத படிக்க தெரியாமல், வங்கி படிவம் நிரப்ப தெரியாமல், சேமிப்பு பழக்கம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக அங்கீகார ரீதியாகவும் முன்னேற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தார். 2004 சுனாமி குமரியில் 840 பேரை காவு வாங்கியது. அப்போது உறவுகளையும் வீடுகளையும் இழந்து நிர்கதியாக நின்ற கடற்கரை மக்களுக்கு தனது தொண்டு நிறுவனம் மூலம் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செயல்படுத்தி பாதிக்கப்பட்ட மீனவர்களின் மறுவாழ்விற்கு உந்து சக்தியாக விளங்கினார். VP சிங், தேவகவுடா, IK குஜரால், முலாயம் சிங், லல்லு பிரசாத், நிதிஷ்குமார், பிஜு பட்நாயக், சரத் யாதவ், சீதாராமையா என பல பெரும் ஆளுமைகள் உருவான ஜனதா தளம் என்னும் தேசிய அரசியல் கட்சியில் தமிழ்நாட்டின் மாநில இளைஞரணி தலைவராக உருவெடுத்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விவகாரங்களில் மிகுந்த கரிசனையுடன் செயல்படும் இவர் 2011 கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழுவில் தமிழ்நாடு அளவில் அரசியல் கட்சிகளையும் சமூக அமைப்புகளையும் அணிதிரட்டும் பொறுப்பை ஏற்று போராட்டத்திற்கு பெரும் வலு சேர்த்தார். 2016 பத்மநாபபுரம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றார். நீர்நிலைகளை பாதுகாக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் எனும் அமைப்பை தனது அறக்கட்டளை மூலம் நிறுவி இளைஞர்களை ஒருங்கிணைத்தார். இதன் மூலம் நீர்நிலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தினார். 2017 நவம்பர் 1 அன்று சுமார் 4000 மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை அணிதிரட்டி விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தினார். 2018 ஒகி புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்கவும், கனிம வள சுரண்டல்களை தடுக்கவும், பிளாஸ்டிக்கை தடை செய்யவும் வலியுறுத்தி குமரி மாவட்டம் புலியூர்குறிச்சி பகுதி சாலை ஓரம் 12 நாட்கள் தங்கி தொடர் சத்தியாகிரகம் நடத்தியது அரசின் கவனத்தை ஈர்த்ததுடன் தமிழக அளவில் விவாத பொருளாக மாறியது. 2019 குமரியில் செயல்பட்டு வந்த அனைத்து சட்டவிரோத குவாரிகளையும் மூட வைத்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் முந்தைய தேர்தலில் வெற்றி பெற்ற 47.2% வாக்குகளை விட கூடுதலாக 4.3% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றதுடன் தமிழக அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இடம் பிடித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பின்புலம் அவருக்கு இல்லை எனினும் பொறுப்பேற்ற ஆரம்பத்திலேயே அரசு உயர் அலுவலர்கள், தனியார் துறை வல்லுநர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி தகவல் தொழில்நுட்பத்துறை குறித்து அழுத்தமான புரிதலை ஏற்படுத்திக் கொண்டார். பின்பு அத்துறையை மெருகேற்றி பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். இ-சேவை முகமை முறைகளை எளிமைப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் 16,000 இ-சேவை மையங்களுக்கு அனுமதி வழங்கினார். இ-சேவை மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 130 சேவைகளில் இருந்து 235 சேவைகளாக உயர்த்தினார். தமிழக இணைய கல்விக் கழகம் மூலம் இணையவழி தமிழ் கல்வியை உலகம் முழுவதும் விரிவுபடுத்த புதிதாக 16 நாடுகளில் தொடர்பு மையங்களை ஏற்படுத்தினார்.
2023 இமேஜின் என்னும் உலக அளவிலான முதல் தொழில்நுட்ப மாநாட்டை 15 நாடுகள் 324 வல்லுநர் உரையாளர்கள் 19,239 பங்கேற்பாளர்களுடன் மிக பிரம்மாண்டமாக சென்னையில் நடத்தினார். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சூழலை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான திட்டங்களை முன்னெடுக்கவும் ITNT ஹப் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார். மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த முதலீடுகளை ஈர்க்க 2022 துபாயில் நடைபெற்ற ஜிடெக்ஸ் குளோபல் 2022 என்ற சர்வதேச நிகழ்வில் தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்றார். மேலும் பின்லாந்தில் நடைபெற்ற ஸ்லஷ் 2022 மாநாடு, லண்டனில் நடைபெற்ற ரைஸ் எமர்ஜ் லண்டன் சப்மிட் மாநாடு ஆகியவற்றில் பங்கேற்றார். அப்பர் கிளாத் ரிவால்ட் ஆரியர்கள் இந்திய மண்ணில் புகுத்திய சாதி என்னும் வன்கொடுமையால் வரலாற்று சுவட்டில் ரணமிகுந்த வடுவாக இடம்பெற்றிருக்கும் கொடுமைகளில் ஒன்று பெண்களின் மேலாடை அணிவதற்கான தோள்சீலை போராட்டம். இதன் 200வது ஆண்டை வரலாற்று சுவட்டில் பொறிக்கும் வகையில் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களின் முதலமைச்சர்களை வரவழைத்து குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்தார். இவரது திறன்மிகு செயல்பாடு, நேர்மை மற்றும் கடின உழைப்பை உன்னிப்பாக கவனித்த தமிழக முதலமைச்சர் 2023 மனோ தங்கராஜ் அவர்களை பால்வளத்துறை அமைச்சராக நியமித்தார். பொறுப்பேற்றதும் மாவட்ட வாரியாக சென்று பால் உற்பத்தி விவசாயிகளை நேரடியாக சந்தித்து அவர்களின் வாழ்க்கை தரம், மாடு வளர்ப்பில் உள்ள சவால்கள், வருவாய் விகிதம், லாபம், துறை ரீதியாக பிரச்சனைகளை கண்டறிந்து கொண்டார். முன்பு விவசாயிகள் வழங்கும் பாலுக்கு உத்தேச விலை வழங்கப்பட்டு வந்தது. இதனால் பாலின் தரத்திற்கு ஏற்ற விலை கிடைப்பதில்லை. இதனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதை உறுதி செய்ய ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் என்னும் நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். இதனால் விவசாயிகளின் வருவாய் இழப்பு தடுக்கப்பட்டது, லாபம் அதிகரித்தது. மாடு வளர்ப்பை அதிகரித்து பால் உற்பத்தியை பெருக்க கூட்டுறவு சங்கங்கள் மூலம், வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு கூடுதல் கடன் கிடைக்க ஏற்பாடு செய்தார். பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு வருடத்திலேயே பால் உற்பத்தியை 26 லட்சத்திலிருந்து 38 லட்சமாக அசுர வேகத்தில் உச்சம் கூட செய்தார். முன்னணி தனியார் நிறுவனங்கள் ஆவியினுடன் போட்டி போட முடியாமல் தங்கள் பால் விலையை குறைக்கும் அளவிற்கு அதிரடி காட்டினார். பால் பண்ணைகளில் மின் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாதம் 42 லட்சம் வரை சேமிக்க வழி செய்தார். இவர் அமைச்சராக பொறுப்பு வகித்த 3.25 வருடம் குமரி மாவட்டத்தின் பொற்காலம் என்றே சொல்லலாம். குறிப்பாக இன்று இந்திய அளவில் புகழ் பெற்றிருக்கும் கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மனோ தங்கராஜ் அவர்களின் முயற்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டமாகும். அமைச்சராக இருக்கும்போது குமரி மாவட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் உள்ளாட்சி வாரியாக தீர்வு தளம் என்னும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஒவ்வொரு துறையின் உயர் அலுவலர்களையும் கிராமத்திற்கு வரவழைத்து அங்கேயே முகாமிட்டு பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அங்கேயே தீர்வு காண வழிவகுத்தார். நீர்நிலைகளை மாசுபடுத்தும் முக்கிய காரணியான வீட்டு கழிவு நீரை வீடுகளிலேயே தடுக்கும் வகையில் வீட்டுக்கொரு உறிஞ்சிக்குழி அமைக்கும் திட்டத்தை முன்னெடுத்து குப்பையில்லா குமரி என்ற தலைப்பில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதன் மூலம் குமரியில் 2,08,458 வீடுகளில் உறிஞ்சிக்குழி அமைக்க செய்தார். மேலும் மக்கும் குப்பைகளை வீட்டு வளாகத்திலேயே உரமாக மாற்றும் பைப் கம்போஸ்டிங் முறையை நடைமுறைப்படுத்தினார். அமைச்சராக இருந்தபோது குமரியில் பிளாஸ்டிக் தடையை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தபோது குமரியில் IT பார்க் அமைக்க 50 கோடி ஒதுக்கினார். குமரியில் IT பார்க் அமைப்பதற்கான ஏற்ற அணுகு வசதி உடைய அரசு இடம் கிடைக்காததால் அத்திட்டம் நிலுவையில் இருக்கிறது. தமிழரின் தொன்மையான போர்க்கலையான களரிக்கலையின் மீட்சிக்காக குமரி மாவட்டத்தில் களரி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வழி செய்தார். அமைச்சர் பொறுப்பு வகித்த நேரத்தில் சென்னை மற்றும் கன்னியாகுமரியில் 68 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அப்பள்ளிகளில் 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 7,965 மாணவர்களுக்கு தனது குட் விஷன் தொண்டு நிறுவனம் மூலம் ஆங்கில மொழி பேச்சு பயிற்சி அளிக்க துவங்கி தற்போதும் அப்பயிற்சி நடைபெற்று வருகிறது. சமத்துவமான சமூகம், மத ஒற்றுமை, முற்போக்கு சிந்தனைகள், இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றை முன்வைத்து எப்போதும் ஆழமான மற்றும் வலுவான கருத்துக்களை முன்வைக்கும் மனோ தங்கராஜ் சமூகத்தில் திறன்மிக்க நேர்மையாளர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாணவர் பருவ அரசியல் மிகவும் அவசியமானது போன்ற கருத்துக்களை எப்போதும் வலியுறுத்துபவர். இவரது துணிச்சல், மதிநுட்பம், எளிமையான அணுகுமுறை, பேச்சாற்றல், கருத்தியல், தலைமைத்துவம் போன்ற பண்புகள் அனைத்தும் பல பெருந்தலைவர்களின் பண்புகளுக்கு ஒப்பானவை. தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர். சமகால அரசியலில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் ஈர்ப்பு சக்தி இவர்.
மட்டுமல்லாமல் அரசியல் பாகுபாடின்றி அனைவர் மனதிலும் மாபெரும் ஆளுமையாக இடம் பிடித்து வருபவர் MTR என்னும் மனோ தங்கராஜ்.